நடைமுறை உலகிற்கு அது தகுந்த வாதம் அல்ல. உருவாக்கப்பட்ட பாரிய கட்டிடங்கள், துறைமுகங்கள், தொழிற்சாலைகள் சீனா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சீனா அல்ல. பொருளாதார வளர்ச்சிக்கான உண்மை தன்மையை 6 விடயங்களினூடாக விளக்குகின்றேன். முதலாவதாக வெளிநாட்டு மூலதனம், உயர்தர வேலை வாய்ப்புகள், தொழில்நுட்பம், வெளிநாட்டு நாணய வரவு, உலக சந்தையில் இலங்கையின் இடம், திறன் மேம்பாடு போன்ற 6 விடயங்களினூடாக விளக்க விரும்புகின்றேன். முதலாவதாக வெளிநாட்டு மூலதனம். அந்நிய முதலீட்டின் மூலமாக உருவாக்கப்பட்ட பாரிய கட்டிடங்கள், துறைமுகங்கள், தொழிற்சாலைகள் போன்றனவே இன்றைய இலங்கைக்கு அதிக அளவான பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை தருகின்றது. அது மட்டுமல்லாது எதிர்த்தரப்பு கூறியிருந்தது, அதாவது அவர்கள் கூறிய அனைத்து வாதமும் கற்பனை வாதமாகவே இருந்ததே தவிர நடைமுறை உலகிற்கு, அதாவது உலகமயமாக்கலான நடைமுறை உலகிற்கு அது தகுந்த வாதம் அல்ல. உங்களுடைய வினா? லாபம் வெளிநாட்டிற்கு எடுத்து செல்லப்படும் முதலீடு எவ்வாறு உள்நாட்டு முதலீட்டில் விட அதிக நன்மையை தர முடியும்? எதிர்த்தரப்புவாதியே. நண்பரே, லாபம் வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லப்படலாம். ஆனால் அந்த லாபம் எடுத்து செல்லப்பட்டாலும் அதனூடாக கிடைக்க பெறுகின்ற தொழில்நுட்பம், உயர்தர வேலை வாய்ப்புகள் அனைத்தும் உள்நாட்டில் காணப்படும் ஊழியர்களுக்கே கிடைக்க பெறுகின்றது. அதனால் அவர்களுக்கு திறன் மேம்பாடு வளர்ச்சி அடையலாம். அதாவது நான் ஒரு உதாரணத்துடன் குறிப்பிடுகின்றேன். மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதை சிறந்த மேம்பாடு. அவ்வாறான தொழில்நுட்ப அறிவை அந்நிய முதலீடே இலங்கையில் உள்ள தொழிலாளர்களுக்கு வழங்குகின்றது. உங்களுடைய வினா? வெளிநாட்டு உற்பத்திகள் டாலரை நாட்டிற்குள் நிலைநாட்டுவதாகவும் உள்நாட்டு முதலீடுகள் அவ்வாறு செய்யவில்லை என்றும் கூறினீர்கள். ஆனால் உள்நாட்டு உற்பத்திகளை அதிகரித்து தரம் வாய்ந்ததாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் டாலர் கையிருப்பை நம் நாட்டில் நிலைநாட்ட முடியாதா? இது பற்றி ஆளும் கட்சியின் கருத்து என்ன? அதாவது உள்ளூர் முதலீடுகளானது அந்நிய முதலீட்டினால் கொண்டு வரப்படுகின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உயர்த்துவதன் ஊடாக சிறந்த முன்னேற்றத்தை அடைய முடியும். மாறாக உள்நாட்டு வளங்களை மாத்திரம் பயன்படுத்தவில்லை என்று நாங்கள் கூற முடியாது. காரணம், வெளிநாட்டில் இருந்து ஒரு தொழிற்சாலை வரும் இடத்து அதற்கான மூலப்பொருட்களை இங்கிருந்து, உதாரணமாக ஒரு ஆடை தொழிற்சாலை என்றால் அதற்கான பொத்தான்கள் மற்றும் நூலிலை போன்றவற்றை உள்நாட்டு உற்பத்தியை பெற்று தருகின்றது. Shakti Debater with LB Finance.